நிலவில் உள்ள ஹீலியம் 3 வைத்து விரைவில் மின்சாரம் தயாரிக்க முடிவு செய்திருப்பதாகவும், இதனால் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து விவசாயம் பெருகும் எனவும் விஞ்ஞானி சிவதானு பிள்ளை தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சிவதானு பிள்ளை, இன்னும் 2 ஆண்டுகளில் ஜெர்மனி, ஜப்பான் பின்னுக்கு தள்ளி பொருளாதாரத்தில் இந்தியா 3ஆம் இடத்திற்கு முன்னேறும் என தெரிவித்தார். ராணுவத்தில் அமெரிக்கா, சீனா வரிசையில் இந்தியாவின் வளமும் அதிகரித்திருப்பதாக கூறியவர், நிலவில் உள்ள ஹீலியம் 3 வைத்து விரைவில் மின்சாரம் தயாரிக்க முடிவு செய்திருப்பதாகவும், இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயம் பெருகும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அது கூட டிட்டரியத்தை சேர்த்து தான் நம்ம எனர்ஜி உண்டாக்கணும். அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி நம்ம வெரி வெரி மினிமம். அந்த மாதிரி இருக்கும்போது இது ஃப்யூச்சரில் ஒரு முக்கியமான எரிபொருளாட்டு ஆக போகுது, எனர்ஜி ஜென்ரேஷனுக்கு ஆக போகுது. அப்போ அது எப்படி கொண்டு வர்றதுங்கிறது தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். லேண்ட் ஆகிறதுக்கு செட்டில் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி 2030 இந்த 3 கண்ட்ரியும், அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்த 3 கண்ட்ரியும் அவங்களுடைய ஸ்டேஷன்ஸை மூணில் வைக்க போகிறாங்க. மெயின் நாட்டு அங்கேயே இது ரஷ்யாவில் டிக்ளேர் பண்ணது என்னன்னா, அங்கேயே நாங்கள் நியூக்ளியர் ஜென்ரேட்டர் வைக்க போகிறோம், நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்னு அவங்க சொல்லியாச்சு. இப்படி அது வரும். இந்தியாவுடைய ப்ரோக்ராம் படி இப்போ உள்ள ப்ரோக்ராம், நம்ம அப்ரூவ்டு ப்ரோக்ராம் கவர்மெண்ட்டில் பண்ணது 2040 நம்ம இந்தியன்ஸை மூணில் லேண்ட் பண்ணணும்.